கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அடிக்கடி பார்க்குற வசனம்தான், தெரிந்த வசனம். அந்த கடைசி பகுதியிலே, மத்திய பகுதியிலே, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் உன்னை மேன்மையாய் வைப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அவருக்கு செவி கொடுக்கிறதை குறித்து வேதம் சொல்கிறது. அவருடைய மேலே அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும். அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும். அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு, கட்டளைக்கு நாம் செவி கொடுத்து நம்ம அதன்படியெல்லாம் செய்யும் பொழுது, தேவ சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் அவர் மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். ஆனால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கணும். அவர் நமக்கு சொல்லுகிறது என்னங்கிறத நாம் கவனித்து அதன்படி நாம் செய்யும் பொழுது, நடக்கும் பொழுது, அவர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலே அவர் மேன்மையாக வைப்பார். ஒரு குடும்பத்தின் நடுவிலே சொல்லலை, ஒரு சமுதாயத்துக்கு நடுவிலேன்னு சொல்லலை, ஒரு பட்டணத்தின் நடுவிலேன்னு சொல்லலை, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த 14வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், அதாவது தொடர்ந்து நீ அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து வந்தால் என்று சொல்கிறார். தொடர்ந்து அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம உண்மையாய் செவி கொடுப்போமானால், தொடர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்தால், தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கவனித்தால், தொடர்ந்து அவருடைய சத்தத்தை கவனித்து அதன்படியே நடந்தால், அவர் சகல ஜாதிகளையும் அவர் உங்களை மேன்மையாய் வைப்பார். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த பூமியில் சகல ஜாதிகளுக்குள்ள அவர் உங்களை மேன்மையாய் வைப்பார். அவர் உங்களை உயர்வாய் வைப்பார். அவர் உங்களை வாளாக்காமல் அவர் உங்களை தலையாக்குவார். கர்த்தர் உங்களை சகலத்திலையும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒரே காரியம்தான், அவருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமான நன்மைகளை, இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை, இந்த 28ஆம் அதிகாரத்திலே முன்பதில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு தருவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். சகல ஜாதிகளுக்குள்ள நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன்னு சொல்லி இது வாக்கு பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய வசனத்தை ஆண்டவரை கேட்குற ஜனங்களுக்குள்ள குடும்பத்தில் நிறைவேற்றும். நீ மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.